ஹலோ மக்களே, வெல்கம் டு நீலகிரி விவசாயம் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த முடவாட்டு கிழங்கு பற்றி பார்க்க போகிறோம். இந்த முடவாட்டு கிழங்கு அதிகமாக மலை பிரதேசங்களில் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கிழங்கு எப்படி கிடைக்குது, எங்கே கிடைக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக காட்ட போகிறேன். இந்த கிழங்கு பார்த்திங்கன்னா மண்ணிலையோ இல்லை தண்ணி ஊற்றியோ வளர்க்குறதுன்றது முடியாது. பாறைகளின் இடையில தான் அதிகமாக இது வளருது. இதுதான் இந்த கிழங்கோட இலைகள். இதுக்கு அடியில் தான் இந்த கிழங்கு இருக்கும். இப்படி தான் வளர்ந்துருக்கும். பாறைகளுக்கு இடையில் இப்படி தான் வளர்ந்துருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில மரங்களில் மட்டுமே இது வளரும். பாருங்கள், இந்த மரத்தோட உயரத்தில் போய் பாருங்கள் எப்படி முளைச்சிருக்கு அப்படின்ட்டு. இந்த கிழங்கு எடுத்துக்கிறனால முட்டி வலி சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணி பார்த்தது கிடையாது. இப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட பயன்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். இந்த கிழங்கு எடுக்கிறனால உடலுக்கு நன்மை ஏற்படலாம். ஆனால் பூமிக்கு நன்மை ஏற்படுமா அப்படின்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது. மேலும் தகவல்கள் தெரிய நீலகிரி விவசாய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.